இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐஸ்வர்யா, என்னங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? அருண் எங்க? தெரியாது ஆதி. கால் பண்ண அட்டன் பண்ணல, கட் பண்ணிட்டாரு. பைக்ல வந்துட்டு இருப்பான், அதான் கட் பண்ணிருப்பான். அவன் வந்துடுவான், நீ போய் படுப்போம். ஏய், எங்க போயிருந்த? ப்ரோ, அது வந்து ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணாலுமே ஏன் எடுக்கல? அது வந்து ப்ரோ, ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்கும் அவகிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆச்சு ப்ரோ. அதான் வெளியே போனேன். அதனால தான் ஐஸ்வர்யாவோட ஃபோனை அட்டன் பண்ணல ப்ரோ. அதான் பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னடா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோட கேரக்டரை பற்றி ஐஸ்வர்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நேரடியாக என்கிட்ட பழகின யாரையுமே ஐஸ்வர்யா பார்த்ததே இல்லை. அதனால் ஐஸ்வர்யாவுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலை. ஆனால் இந்த சைலஜானால ஐஸ்வர்யாவோட மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு. தப்பு எல்லாமே என்னோட தான் ப்ரோ. பாரு ஐஸ்வர்யா, உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். மனசுக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயத்த மறக்காம இருக்கிறது நல்லது. சங்கடத்தை கொடுக்கிற விஷயத்த அப்பவே மறந்துடணும். ஸோ நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. அது அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. டைம் ஆச்சு, ரெண்டு பேரும் போய் படுங்க. அருண், என்ன பண்ற? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க ஐசு. நீ எனக்கு வரமாத்தான் கிடைச்சிருக்க. நான் தான் உனக்கு சாபமா அமைஞ்சிருக்கேன். நான் ஒரு பிளே பாய்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்ச. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன். ஆனா நீ விடாம போராடி என்னையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உன்னை எப்படியோ இல்லாம வெறுப்பேத்தினேன். என்னை விட்டு போயிடணும்னு கூட நான் சொன்னேன். ஆனா நீ என் கூட தான் வாழுவேன்னு பிடிவாதமா இருந்த. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கசப்பான சம்பவம் நடந்து போச்சு. என்னதான் நீ என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாலும் இப்போ உன் மனசுக்குள்ள என் மேல கோபம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி என் மனசுக்குள்ளேயும் உனக்கு ஒரு நல்ல கணவனா இருக்க முடியலையேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி
எனக்கு இருக்கு ஐசு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்க நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனா உனக்கு நான் கணவனா இருக்க தகுதி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. உன்னோட முகத்தை நேருக்கு நேரா பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. உன்னோட பக்கத்துல நிக்கிறக்கே உடம்புல கூசுதைசு. நியாயமா நான் ரூமை விட்டு வெளியே தான் போய் படுத்திருக்கணும். ஆனா ப்ரோக்கும் அன்னிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சதுன்னா வேதனைப்படுவாங்க. அதனால தான் நான் ரூம்குள்ளேயே படுக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். அருணை காணும்னு ஐஸ்வர்யா பதட்டப்பட்டு அவனை கால் பண்ணியிருக்கா. அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கோவப்பட்டு போறா. ஏன் இப்படி நடந்துக்கிறானே புரிஞ்சுக்க முடியல. சின்னையாவோட பழைய வாழ்க்கையில மறந்துட்டு ஐஸ்வர்யா அம்மா அவர் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஷைலஜா வந்து ஐஸ்வர்யா அம்மா மறந்து போயிருந்த சின்னையாவோட பழைய வாழ்க்கைய ஞாபகப்படுத்திட்டா. அதான் ஐஸ்வர்யா அம்மா சின்னையா மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா பழசெல்லாம் மறந்து சமாதானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல மாமா, ஐஸ்வர்யா அம்மா மனசுல சின்னையா மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வரலன்னதும் பதட்டப்பட்டு ஃபோன் பண்ணாங்கல்ல, அதான் அவங்க பாசம் அன்பு அக்கறை. புருஷனை காணும்னா பதறுவாங்க, ஆனா நேர்ல பார்த்துட்டா கோவத்தை காட்டுவாங்க. அந்த கோவம் தான் எல்லாம். அம்மா குழந்தை மேல கோவப்படுறதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் மாமா, அது ரொம்ப நேரத்துக்குலாம் நீடிக்காது. நீங்க வேணா பாருங்க, அவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டே சமாதானம் ஆயிடுவாங்க.